நல்லா ஓடிட்டு இருந்த வண்டி இப்படி நடுத்தடத்துல புடுங்கிட்டு நிக்கின்னு நினைச்சும் கூட பார்க்கலீங்க. நேற்று நைட்டு ஷூட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர இடத்துல பானட்ல இருந்து சரியான புகை வரக்க ஆரம்பிச்சிருச்சு. ரேடியேட்டர் திறந்து பார்த்தா வறண்டு போய் கிடந்துச்சு. நைட் நேரத்தில் என்னடா பண்றதுன்னு சொல்லி போட்டு காலையில் ஒரு பாட்டிலில் தண்ணி பிடிச்சிட்டு போய் பூரா ஊத்திட்டு செக் பண்ணி பார்த்தா ரேடியேட்டர்ல இருந்து இன்ஜினுக்கு போது பாருங்க பாட்டம் ஓசு. அந்த பாட்டம் ஓசு மூச்சு விட்டு போச்சு. அதுல ஊற தண்ணி கீழே போயிட்டு இருக்குது. பக்கத்துல இருந்து மெக்கானிக் அண்ணாவை கூப்பிட்டு வந்து ஜாக்கி வச்சு மேலே ஏற்றி புது ஓஸ் மாத்திலாம் ட்ரை பண்ண மாற்ற முடியல. அப்புறம் அந்த மூச்சு விட்டு இருக்குது பாருங்க அந்த இடத்த மட்டும் கத்தி வச்சு அறுத்து விட்டு போட்டு அந்த பீஸ் தனியா எடுத்துட்டாங்க. இதுதான் அந்த மூச்சு விட்ட பீஸுங்க. அப்புறம் வண்டியை எடுத்துட்டு நேரம் மெக்கானிக் செட்டுக்கு போய் அந்த வாங்கிட்டு வந்தாங்க பாருங்க புதுசா ஓசு. அந்த ஓசை வந்து மாத்திட்டு கூலண்ட் ஆயில ஃபுல் பண்ணாங்க. 4 லிட்டர் பிடிக்க வேண்டிய இடத்துல 1/2 லிட்டர் கூலண்ட் ஊத்தும் போது ரேடியேட்டர் ஃபுல் ஆகி போச்சு. அப்பதான் ரேடியேட்டர் பூரா அடைச்சு கிடக்குதுன்னு தெரிஞ்சது. சரி அப்புறம் என்ன பண்றது, புதுசே மாத்திடலான்னு சொல்லி போட்டு போய் புதுசு ரேடியேட்டர் வாங்கிட்டு வந்து அந்த பழைய ரேடியேட்டர்ல இந்த ஃபேனை கழட்டி எடுத்தாச்சு. இதுதான் பழைய ரேடியேட்டர். இந்த புது ரேடியேட்டர் கூட அந்த பழைய ரேடியேட்டர் ஃபேனுக்கு பாருங்க அதை மாட்டி கார்ல மாட்டிட்டாங்க. இதுக்கு மொத்தமா எவ்வளவு செலவாச்சுங்கிறது முழு வீடியோ யூடியூப்ல போட்டிருக்கிறேன், வேணா செக் பண்ணி பாருங்க.